இந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து நடவு செய்யணுங்கிறதுக்காகவே மரபு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. கிலோ வந்து எவ்வளோன்னு தெரியல, எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் விதவிதமாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். அதுங்களை எல்லாத்தையுமே வந்து வரல, அள்ளி போட்டு வந்துக்கிறீங்க. ஆமாம், ஒரு 1.5 கிலோ தாண்டா எடுத்துகிட்டு வந்தேன், நிறையெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதில் இருக்கிற வித்தியாசமாக இருக்கிற பழங்களை எல்லாத்தையுமே நடவு செஞ்சிட்டேன். அடுத்ததாக வந்து அடுத்த அறுவடை என்ன பண்ணேனாக்கா இந்த வாழைப்பழம் தாங்க. பச்சை வாழை பழம் என்னமோ நம்ம 500 உயரத்துக்கு இருக்குதுங்க வாழைத்தாறு. ஆனால் வந்து ரேட் அதிகமாக போகிறது கிடையாது. இந்த பச்சை வாழையை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு சீப்பாக கொடுத்துட்டேன் நான். அடுத்த வேலை என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா, நம்ம எலுமிச்சை பழத்தை முட்டாமிலம் தயாரிச்சுனுங்களா, அந்த முட்டாமிலத்துக்காக எலுமிச்சை பழத்தை எல்லாம் பிழிஞ்சேன். அந்த தோலுங்களை ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாம் கமுத்தி போட்டு காய வச்சுட்டேன். ஏன்னா சீவக்காய் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக தான் எல்லாத்தையும் காய வச்சுருக்கிறேன். அடுத்த அறுவடை வந்து சுரக்காதாங்க. இது ஒரு தப்பு செடி தான், அது தானாக முளைச்சிது. ஆனால் நிறைய காய்க்குதுங்க. ஒரு 10 காய்க்கு மேலே காய்ச்சிச்சு. சரி இன்னைக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கொண்டுட்டு போனேன். ஆனால் சுரக்காய்க்கு வந்த சோதனை என்னவோ தெரியல, ஒரு காய் ஒன்று 10 ரூபாய்க்கு தாங்க எடுத்துக்கிட்டாங்க.